Hello students, in the video sex determination in honeybee from class 12 chapter 4 பார்க்க போறோம். So honeybee ல sex determination எப்படி நடக்கும்னா அது எவ்வளவு number of chromosomes receive பண்ணுதுன்றத பொறுத்து தான். So offspring both egg and sperm fuse ஆகி fertilization மூலமா ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஃபீமேலா டெவலப் ஆகும். That female will develop as a queen or worker. Okay. Whereas அன்ஃபர்டிலைஸ்ட் எக் வந்து டெவலப் ஆச்சுன்னா ஒரு ஆர்கானிசமா அது வந்து மேலா இருக்கும். ஓகே, பை மீன்ஸ் ஆஃப் parthenogenesis. Parthenogenesisன்றது partheno means virgin, genesis means produce. So development of an egg into complete organism without fertilization. அதுதான் பார்த்தனோஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ல இருந்து மட்டுமே ஃபார்ம் ஆகுறதுனால மேலுக்கு வந்து ஒன்லி ஹாஃப் த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஸோ ஹாப்ளாய்டா இருக்கும். வேரஸ் ஃபீமேல் வந்து டிப்ளாய்டா இருக்கும் பிகாஸ் இட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் தி ஃபர்டிலைசேஷன் ஆஃப் எக் அண்ட் ஸ்பெர்ம். தட் இஸ் ஃபீமேல் வந்து டிப்ளாய்டா 32 குரோமோசோம்ஸ் இருக்கும். அதுல மேல்ஸ் வந்து ஹாப்ளாய்ட், தட் இஸ் ஹேவிங் ஒன்லி 16 குரோமோசோம்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஹாப்ளோ டிப்ளாய்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த ஹாப்ளோ டிப்ளாய்ட் சிஸ்டமுக்கு வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதாவது மேல் வந்து ஸ்பெர்ம்ஸை பை மீன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், வேரஸ் ஃபீமேல் எக்ஸை த்ரூ மயோசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ மேல் ஹனிபீஸ்க்கு ஃபாதர் அண்ட் சன்ஸ் இருக்காது, வேரஸ் கிராண்ட் ஃபாதர் அண்ட் கிராண்ட் சன்ஸ் இருக்கும். இது எப்படின்றத நான் மெயின் வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்சோ அதர் டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் மெத்தட்ஸையும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.